Welcome to today's English class. Hope you all well. Now I am going to explain part 2 of the lesson in celebration of being alive. Unit 3 Prose. So students, listen carefully. One morning several years ago, I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. பல வருடங்களுக்கு முன்னாடி கேப் டவுன்ஸில் இருக்க ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மார்னிங் நடந்த நிகழ்வு நான் இது வரைக்கும் துன்பத்தை பற்றி நினச்சிட்டு இருந்த என் மனசில் நினச்சிட்டு இருந்த அந்த எண்ணத்தையே மாற்றி எனக்கு ஒரு ஆறுதல் தர நிகழ்வாக இருந்துச்சு. அங்கே என்ன நடந்ததுன்னா, கிராண்ட் ப்ரீ அப்படின்ற ஒரு கார் ரேஸ் நடந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கார் ரேஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். What happened there that morning was that a nurse had left a breakfast trolley unattended, and very soon this trolley was commanded by the intrepid crew of two, a driver and a mechanic. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மார்னிங் நர்ஸ் வந்துட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி, அந்த ஃபுட்டெல்லாம் வச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த ட்ராலியை எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த 2 சின்ன பசங்க துணிச்சலாக, என்ட்ரப்னா ரொம்ப துணிச்சலாக தைரியமாக அந்த ஃபுட் ட்ராலியை வந்து தள்ளிட்டு போனானுங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தர் வந்து டிரைவராக வந்து தன்னை நினச்சிக்கிட்டாரு, இன்னொருத்தர் மெக்கானிக். The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower jack held on with one hand and steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. அந்த 2 சின்ன பசங்களில் ஒருத்தர் மெக்கானிக், ஒருத்தர் வந்து டிரைவர்னு சொன்ன பார்த்தீங்களா. டிரைவர் வந்து அந்த ஃபுட் ட்ராலியில் வந்து உட்காந்துக்கிட்டாரு. இந்த மெக்கானிக் வந்து அந்த ஃபுட் ட்ராலியை வந்து தள்ளிகிட்டே போனார். இது ஈஸியாகிடுச்சு. எந்த ரோல் வந்து யார் எடுத்துக்கிறது, யார் உட்காருது, யார் தள்ளுறதுங்கிறது இவங்களுக்கு சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, மெக்கானிக் வந்து டோட்டலாக கண்ணு தெரியாது, டோட்டலி பிளைண்டு. ஸோ அவர் வந்து ட்ராலியை தள்ளிக்கிட்டாரு. அந்த டிரைவராக கீழே உட்காந்துருக்கிறவனுக்கு ஒரு கை கிடையாது, அதனால் அவனால் பிடிச்சி ஃபோர்ஸாக தள்ள முடியாதுன்றதால அவர் வந்து டிரைவர் ரோலை எடுத்துக்கிட்டு காலால் அந்த ஃப்ளோரில் தரையில் உந்தி அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவரை கொடுத்தாரு. ஸோ இதை தான் அவர் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, கிராண்ட் ப்ரீ, ஒரு மிகப்பெரிய கார் ரேஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காரு. They put on quite a show that day, judging by a laughter and shouts of encouragement from the rest of the patients. It was much better entertainment than anything and anyone puts on at the Indianapolis 500 car race. ஸோ இந்த 2 பிள்ளைங்களும் இந்த ஃபுட் ட்ராலியை தள்ளிட்டு போகிறத பார்த்து அதர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில், அவங்க எல்லாரும் சந்தோஷமாக, இப்போ நம்ம ஒரு கார் ரேஸோ ஒரு விளையாட்டோ நடந்ததுன்னா எப்படி ரொம்ப சத்தம் போட்டுட்டு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே அந்த 2 சின்ன பசங்களையும், அதர் பேஷண்ட், அவங்க நோயாளிங்கிறதையும் மறந்துட்டு அவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. எதை விட அப்படின்னா, உண்மையாக கார் ரேஸ் நடக்கிற இந்தியானாபோலிஸ் 500 கார் ரேஸ், அது உண்மையான ஒரு கார் ரேஸ், அது நடக்கிறத விட, அது கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட்டை விட இந்த 2 பிள்ளைங்களும் கொடுக்குற என்டர்டெயின்மெண்ட் வந்து மிக பெரியதாக இருந்தது. There was a grand finale of a scattered plates and silverware before the nurse and ward sister coughed up with them, scolded and put them back to the bed. இதில் என்ன கிராண்ட் ஃபினாலே அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், கடைசியாக நடக்கிற நிகழ்வு. இதில் என்ன கடைசியாக நடந்த நிகழ்வு அப்படின்னா, இந்த ஃபுட் ட்ராலி தானே இவங்க தள்ளிட்டு போகிறாங்க, அதில் இருந்த பிளேட் எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகிடுச்சு, செதறி போயிடுச்சு. அப்புறம் அந்த வார்ட் சிஸ்டரும் நர்ஸும் வந்து இந்த 2 பிள்ளைங்களையும் சத்தம் போட்டு திரும்ப அவங்க பெட்டில் போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க.
Let me tell you about these two. The mechanic was all of 7 years old. One night, when his mother and father were drunk, his mother threw a lantern at his father, missed, and the lantern broke over the child's head and shoulders. ஸோ இந்த ரெண்டு பிள்ளைங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் வந்து நான் மெக்கானிக்கை பிளைண்டாக இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னா ஜஸ்ட்டு ஹி வாஸ் 7 years ஓல்டு பாய். ஒரு நாள் நைட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபாதரும் மதரும் 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஃபைட்டு சண்டை நடந்திருக்கு. இப்போ மதர் கோவத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லேட்டன் நம்ம ராந்தல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ராந்தலை தூக்கி அவங்களுடைய அப்பாவை அடிக்கிறதுக்காக தூக்கி போட்டிருக்காங்க. அது தவறுதலாக இந்த பையனோட மேலே பட்டு அவனுடைய ஃபுல்லாக தலையில் பட்டு தலையிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து பேர்ன் ஆயிடுச்சு. He suffered severe 3rd-degree burns on the upper part of his body. He lost his both eyes at the time of Grand Prix. He was walking hard with a disfigured face, a long flap of skin hanging from the side of his neck to his body. ஸோ அதனால தான் அந்த ராந்தல் அவர் மேலே பட்டதனால தான் கண்ணு தெரியாமல் போயிருக்கு. அப்போ அது வரைக்குமே அவருக்கு வந்து பார்வை உள்ளவராக தான் இருந்தார். பார்வை குறைபாடோடு பிறக்கல. அவங்க அம்மா செஞ்ச தவறால் தான் அவருடைய அந்த மேல் பகுதி ஃபுல்லாக எரிஞ்சிட்டு அந்த முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு டிஸ்ஃபிகர்டாக முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. அங்கங்கேருந்து ஸ்கின் எல்லாம் அப்படியே ஹேங் ஆகிட்டு இருந்தது. அவருடைய நெக்கு பாடிலாம் அவருடைய ஸ்கின் அப்படியே ஹேங் ஆகிட்டு இருந்தது. ஆஸ் த wound healed around his neck, his lower jaw became gripped in a mass of fibrous tissue. The only way this little boy could open his mouth was raise his head. When I stopped my bike to see him after the race, he said, "You know we won," and he was laughing. ஸோ அவனுடைய நெக்கிட்ட இருந்த காயெல்லாம் வந்து சரியாயிடுச்சு. அவனுடைய அந்த தாடை பகுதி ரொம்ப க்ரிப் ஆயிடுச்சு. அந்த திசுக்கள்லாம் ரொம்ப க்ரிப் ஆயிடுச்சு. திசுக்கள்னு சொல்லுவோம், அது எல்லாமே ரொம்ப க்ரிப் ஆயிடுச்சு. அப்போ அவர் தலையை தூக்கணும், வாயை அசைக்கணும் அப்படின்னாலே தலையை ரைஸ் பண்ணால் மட்டும்தான் அவனுடைய வாயை அசைக்க முடியும். ஸோ அந்த ரேஸ் முடிஞ்சவுடனே அவனை நான் ஸ்டாப் பண்ணேன். இந்த பையனை ஸ்டாப் பண்ணவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட இந்த குறை இருக்குதுன்னே அவன் கண்டுக்கவே இல்லை. யூ நோ வி ஓன், உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக பெரிய கார் ரேஸில் வின் பண்ண மகிழ்ச்சியோட அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் போனார். த ட்ராலி டிரைவர்ஸ் ஐ நியூ பெட்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஏர்லியர். I had successfully closed a hole in his heart. ஸோ இந்த ட்ராலி டிரைவரை வந்து ஆல்ரெடி டாக்டருக்கு தெரியும், கிறிஸ்டின் பெர்னார்டுக்கு. ஃபியூ இயர்ஸ் ஏர்லியர், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய ஹார்ட்டில் வந்து ஒரு ஹோல் இருந்துச்சு. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹோலை வந்து அடைச்சார். He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. திரும்பவும் இவர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னாக்க, அவருடைய ஷோல்டரில் அவருடைய போனில் வந்து மாலிக்னன்ட் டியூமர், அதாவது எலும்பு புற்றுநோயின்னு சொல்லுவோம்ல, அந்த புற்றுநோய் வந்துட்டு அவருக்கு வந்திருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்காரு. A few days before the race, his shoulder and arm were amputated and there was a little hope of his recovery. ஸோ இப்போ இந்த ரேஸ் நடக்கிறதுக்கு ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் அவருடைய அந்த ஷோல்டரையும் அந்த ஆர்ம்ஸையும் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் நம்பிக்கை தான் இருக்கான் குணமாவான் அப்படின்றதுல. ஆஃப்டர் த கிராண்ட் ப்ரீ he proudly informed me that the trolley wheels were not properly oiled, but he was a good driver and he had full confidence in the mechanic. ஸோ இந்த கிராண்ட் ப்ரீ முடிஞ்ச உடனே அவன் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த ட்ராலியோட வீல் தான் வந்துட்டு ப்ராப்பராக ஆயில் போட்டு வச்சிடல, பட் நான் வந்து குட் டிரைவர் தான், என்னுடைய ஃபுல் கான்ஃபிடென்ட் என்னுடைய மெக்கானிக் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Suddenly, I realized that these two children had given me a profound lesson in getting on with the business of living, because the business of living is joy in the real sense of the word,
not just something for pleasure, amusement, recreation. The business of living is the celebration of being alive. திடீர்னு இந்த 2 சிறுவர்களும் உயிர் வாழற அந்த விவகாரத்தில் தொடர்ந்து நம்பிக்கை வைக்கணும் வேணும் அப்படின்ற ஒரு புதிய பாடத்தை சொல்லியிருக்காங்க. இந்த உயிர் வாழுறது அப்படின்றது நம்ம பொருளை அதிகமாக வச்சுக்கிட்டோ, மன மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டோ, வெறும் பொழுதை போக்கிட்டோ இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு கொண்டாட்டம் தான். அதுதான் சொல்லியிருக்காங்க, இன் செலப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. I had been looking at suffering from the wrong end. You don't become a better person because you are suffering, but you become a better person because you have experienced suffering. We can't appreciate light if we have not known darkness, nor can we appreciate warmth if we have never suffered cold. These children showed me that it's not what you have lost that's important. What is important is what you have left. ஸோ இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் துன்பங்களை பற்றி அதோட முடிவை பற்றியும் தவறான எண்ணத்தை வச்சுருந்தேன். துன்பப்படுறதாலே மட்டுமே ஒரு மனிதர் சிறந்த மனிதராக ஆகிறது கிடையாது. அந்த துன்பங்களால் இப்போ நமக்கு ஒரு சஃபரிங் வருதுன்னா அந்த சஃபரிங்லேருந்து கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான் ஒரு மனிதர் சிறந்த மனிதராக ஆகிறாரு. ஸோ இது வரைக்குமே இது எனக்கு தெரியாமல் இருந்தது. இதை இந்த பிள்ளைங்க தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ டார்க்னஸ் அப்படின்றது தெரியறதால தான் லைட்டை நம்ம புகழறோம். ஓகே, டார்க்னஸ்ங்கிறது நமக்கு தெரியலனா லைட்டுங்கிறதும் பெரிய வித்தியாசமாக தெரிய போகிறது கிடையாது. ஒவ்வொன்றுமே அப்படி தான். இப்போ கோல்ட்னஸ் இருக்குது, அது வார்ம்த் இல்லைன்னா கோல்ட்னஸ் இருக்கிறதும் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ இந்த குழந்தைங்க எனக்கு என்ன இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் எதை இழந்தோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதை விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.